நல்ல குணமதிய மாமுருகை கோபுரத்தில் இருக்கும் என் செல்வ கணபதியே அகில முத்தாளமன் தாயே அக்கினி பகவான் மருகன் கைலாச அற்புதம் கொடி பறக்கவே
இதெல்லாம் ஃபுல்லா காவலம் ஐயா நானும் சபையில் இருக்கும்போது என் திருநாள் தெரியுமா தெளிவாக சொன்னால் தெரிய வரும். மேக மெருமலை மேக வேறுமலை சீலா நதிகள் சீலா நதிக்கரை தென்பாகத்தில் தென்பாரகத்தில் அருகாமையில் உள்ள ஜம்புமகரிஷி நீண்ட ஆண்டு காலமாக நவமேடம் கொண்டு வருகிறார். நவமேடம் கொண்டு வந்தார். அன்னவருக்கும் அசேந்தி அம்மனுக்கும் சதிபதியுமாக இருவரும் செய்த யாக வேள்வியில் நானும் உத்தரவணி மகாராஜன். அப்படியே தெரிஞ்சு அது தவிர இருக்குது 4 பேர் இல்ல ஏன் தான் கொச்சு கொடுக்குறீங்க தெரியல. தொண்டை கட்டி வயசான கூட தொண்டை தொண்டு மாட்டேங்குது. அமரர்கள் எல்லாம் கண்ட மாத்திரத்தில் மற்ற பெண்கள் மாதிரி எல்லாம் கௌரவிசவும் உங்க பொம்னாட்டியா பொம்னாட்டி பேசுறதுனால தானே அப்படி இருக்கிறீங்க. எல்லாம் வண்டி எடுத்து போவீங்க. ஐயா நான் சபையில் இருக்கும்போது ஆமாம் என் 1 10 100 என்று சொல்லும்படியான லட்சம் கோடி வீரர்கள் ரத்த காட்சா துறக்காபாதாதி சொல்லும்படியான 4 வகை சேனைகளோடு சூழ்ந்து வரவும் நற்புலி என் ரதத்திலே நற்புலி கொடி பறக்கவும் எந்த வரையிலே பார்க்கறதுக்கு 16,000 கண்ணு போனோம். அவ்வளோ அழகாகற ஆனா ஆள் தான் இல்லை. பையகவளம் தலைத்தோங்க மூவர் மெச்சு சூரிய 3 கிரகண முச்சே கனியாட்சி எந்திரம் பெற்று எழிலான பார்வதிக்கு பக்தனானே ஐந்து வயது பாகம் யாக நல்லா இருக்காது. இது மட்டும் புத்தி தர சொல்றேன். லோகம் நடுநடுங்கபடியாக சுக்லபட்சம் பௌர்ணமி திதி சோமவாரம் உத்தரத்தாதி நட்சத்திரம் சிம்ம லக்னத்தில் சூரிய உதயாதி ஹரி நிலை பெற்ற நேரத்தில் சந்திர சூரிய சுக்கிரன் 3 கிரக உச்சம் பார்வையில் நான் எழிலான பார்வதிக்கு பக்தனாகவும் ஜம்புகராசிக்கு புத்திரனாகவும் மாணவர்களுக்கெல்லாம் நான் ராஜனாகவும் அரக்கருக்கு யமனாகவும் அகிலோக சத்திற்கான யமனாகவும் ஆரோக்கிய கடக கங்கன கீட கொண்டத்தில்
லட்சங்கோடி சூரிய பிரகாசமாய் ஆமாங்க அம்சங்களுடன் ஏக வெளியில் பிறந்த நானும் உத்தரவணி மாறவா அப்படியே தெரிந்து கொண்டேன் ஐயா போய் பட்டு தூங்கலாமா இது ஒண்ணு இன்னும் முடிவு போதுடா மகாராஜா அயோத்தி ஆண்டு வரும் ஆமா தசரதன் மகனான மகன்களும் ராமன் லட்சுமணன் சத்ருகனன் ஆமா பரதனும் ஜனகன் வில்லை வளைத்து ஜானகி மனம் புரிந்தார் ஆமா அவர் இருக்க கைகேசி வார்த்தை கேட்டு 14 ஆண்டு வனவாசம் செல்ல தான் சுந்தரவன கனகத்திலே ராமனை கண்ட சூப்பனகப்பட்டவள் அவன் ராமன் மீது மோகம் கொண்டு ராமேஸ்வரனை முற்படும் பொழுது ராமனும் இந்த ஜென்மத்தில் ஓர் பெண்ணுடன் மட்டும்தான் சேர்ந்திருப்பேன் என்றும் அழைத்தார். அவர் இருக்கும்போது திருப்பியும் அதை முற்படும் பொழுது மனுஜனாகப்பட்ட லட்சுமணோ மூக்கை அறுக்க அந்த சூர்பனகையோ அவன் அண்ணனான ராவணத்திலே சென்று அண்ணா சுந்தரவன கானகத்திலே 3 ஆணைகள் உள்ளார்கள் மூக்கை அறுத்தார்கள்னா அந்நிலத்திலே ஒரு அழகு புரிய பெண்மணி உள்ளார் அவளை உண்ணவளாக ஆக்க வேண்டும் அதை நான் பார்த்து அழகு பார்க்க வேண்டும் என்று வைத்தார். ராவணனோ சுந்தரவன கானம் சென்று அந்த சீதையை கவர்ந்து வந்து யசோதனத்திலே சிறை வைக்க ராமனோ தேடி செல்ல பாலியை மோட்சம் செய்து சுக்கிரவனுக்கு முடிசூடி ராவண படைகளோடு அந்த ராவண கும்பகரனை மடித்து சீதையை மீட்டு அந்த விபீஷனுக்கு முடிச்சூடிய குலமோ என் குல சத்தியமாகும். ஆமா அப்படி இருந்தாலும் ஆமா போடல
எங்க முடிஞ்சிச்சு? டேய் நான் எடுக்கடா. இதாச்சா எடுக்கட்டுங்க. எல்லாத்தையும் எடுக்கறியானா? ஆளுக்கு ஒரு வயசு சொல்லிட்டேன். நான் துதிக்க வேண்டும். உனது மகனான வந்தியபாலன் என்று எனக்கு நேரில் கண்டு காட்சி தர வேண்டும் அம்மா. இவ்விதம் இவ்வாறு இருக்க காமாட்சி அம்மன் சபை நாடி வருகிற விதம் காண்க.